யாருல சுந்தரமுள்ள தம்பியா? ஆமாங்க. எப்பல ஊர்ல இருந்து வந்த? நேத்து சாயந்தரமுங்க. ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க? போனீன்னா நான் எல்லாரும் ஜாரிச்சேன்னு சொல்லு. அடடே வணக்கங்க. சொக்கலிங்கம்மா, நீ எப்பவே நாஸ்திகனானே? நாட்டியனா? ஐயையோ, நீங்க இருக்கிற வரைக்கும் சாமி இல்ல, சாத்தான் இல்ல, சாதி இல்ல, சமயம் இல்லன்னு சொல்லிவிட்டு ஊர்ல ஒருத்தர் நடமாட முடியுங்களா? அப்படியே இருந்தாலும் நீங்க நான் சும்மா விடுவீங்களா? இல்ல என்ன மேசாதியில பிறந்துட்டு நெத்தியில ஒண்ணுமே இல்லாம இருக்க. என்ன வந்து புத்தி வேணா கம்மியா இருக்கலாம்யா, நெத்தி நிறைவா இருக்க வேணாம். இந்த பாரு, நாம உசுர விட்டாலும் விடலாம், சாதி சமயத்தை மட்டும் விடக்கூடாது. அப்பதான் கீழே இருக்கிற பயலுக்கு நம்மளை கண்டு பயப்படுவான்னு. கோயிலுக்கு போயிட்டு போற இடத்துக்கு போ. ஆமா, உன் பொண்ணு செல்வி சௌக்கியமா இருக்காளா? அவளுக்கு என்னங்க, வேலைக்கு 1.5 படியா உள்ள தள்ளிவிட்டு நல்லா குத்துக்கல்லு மாதிரி கொளுத்து போயிருக்காங்க. கூட ஒரு அற்பனைய போட்டு வைடா, ஏன்னா அவதான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். போ. சாமி கும்பிடணுங்க, மன்னிக்கணும். பராக் பார்த்துட்டு வந்ததால பக்கத்திலேயே வந்துட்டுனுங்க. பரவாயில்ல, நீ மேல மோதி இருந்தாவே தப்பு இல்ல. இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் ஜாதி ஆச்சாரம் சமயம் இதெல்லாம் ஒரு 10 அடி தள்ளி போட்டிருக்கேன். நான் போயிட்டு வர்றேன். பொம்பளைனா சாமிக்கு சாதியே தெரியாது போல இருக்கு. என்ன போது பாக்குறேன்? என்ன விஷயம்? என்ன மூக்கு பாக்குறேன்? இந்த நார்னா எதையா போத்துறது? கிட்டக்கு வந்த உடனே நாடுறது. நான் காலைல குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ, உண்மை சொல்லுவனா, அந்த நாட்டம் எனக்கு தெரியாதா? குளத்துல கண்ணாருன்னா நாடுறது என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு தூரம் எடுக்கணுங்கிறேன். அதுக்கு என்ன எடுத்துட்டா போறேன்? நீங்க கவலைப்படு. அவன் சரி பையன், அவனை போய் நம்ம சொல்றேன். போயிட்டு இருக்கு, பாத்துட்டு இருக்க. உங்களுக்கு என்ன இருக்கா? நல்லா இருக்கு, போகட்டுமே. ஏழாமே நமக்கு சாஸ்திரனால பெருசு, சம்பிரதாயனால பெருசு. இந்த பயல்கள் எல்லாம் தொட்டா பெரிய பாவம் வந்து சேர்ந்து. ஆபத்துக்கு பாவம் இல்லை, வாங்க. ஐயா அதே துண்டு போற இருறா. நீச்சல் தெரியாது. உள்ள துண்டு அந்த பயலுக்கு போட்டுட்டேன். இன்னைக்கு பாத்து நான் கோமலுக்கு கேட்டாலும் வந்திருக்கேன். ஐயோ, நேற்று வெக்கமா சொல்லியா? இருக்கிற இந்த விஷயத்த வெளியே சொன்ன ஜாகிரதை. உன்னை பத்தி ஒரு கூட இருக்கு, நானும் வெளியே சொல்லுவேன். நீ இந்த பஞ்சாயத்துக்கு தலைவன். நேற்று ராத்திரி ஒரு பொம்பளை படுத்து தூங்கி இருக்கிறா, அவ கழுத்துல இருந்து தாலி அறுத்துக்கிட்டு போயிருக்கான். திருட்டு பையன். யாரவே சொன்னீரு? அதான் அறுத்துக்கிட்டு போற பையன். திருடன் தான் அட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே தாலியை கட்டி அவனே அறுப்பானா? அதான் நம்ம ஊரை சுத்தி நம்ம பஞ்சாயத்துக்குள்ள எவனா தப்பு தண்டா பண்ணானா கையக்கால முடக்கி விட தெரியுமில்ல? அது சரிவ. பாவம் ஏழை பாடைங்க, தாலியை தான் தங்கத்தலை செய்து போட்டுக்க முடியும். ஏழன்றீரு பாழன்றீரு, தங்கம் விலையேறி போச்சுன்றீர. ஏழைங்க தங்கத்துல தாலி பண்ணி போட்டுக்கணும். அப்ப தகரத்துல போட்டுக்கணுமா? ஒரு துண்டு மஞ்சள்ல தாலி பண்ணி போட்டுட்டா போச்சு. அவன் தராதரத்துக்கு தகுந்த மாதிரி வாழ வேணாமா? மூஞ்சி தராதரன்னு தராச புடிச்சிட்டு நில்லு. எங்க உனக்கு தராதரம் இல்லன்னு தெரிஞ்சுதான் அவன் கொடைய புடிச்சு நிக்கிறான். அடடே கல்யாணியா, இப்ப துணி சுமக்கிறதே விட்டுட்டியா? தேங்காய் வியாபாரமா? இல்லைங்களா சாமி, ஐயா விட்டு தோப்புல 5 பேர் தேங்காய் திருந்தானோ, அவளை அடிச்சு உதச்சி கடிச்சு விட்டு வண்டியை ஓட்டுறதுக்கு சாமி கல்யாணி. அடி என் கல்யாணி கண்ணு, எவ்வளவு பெரிய வேலை செய்திருக்க. ஏன் உன் தோட்டத்தில இருந்து ஒரு வண்டி தேங்காய காப்பாத்தி இருக்க கல்யாணி, அத வாயார வாழ்த்த. அந்த கைதிய வாழ்த்துறதுக்காக எங்க முதலாளி வாய் வச்சுக்கிறாரு. ஐயா, அந்த வாய்க்கு வேற வேலை இல்ல இருக்க. பொய் பேசுறது
இந்த மாதிரி கண்ட கழுதைகளை பாராட்டிதான் நம்ம நாடே கெட்டு போயிருக்கு. நீ வேணா வீட்டுக்கு கூட்டு போய் வாழ்த்து, பழைய பேப்பரை போட்டு தின்னும். நீ வாயார வாழ்த்தவும் மாட்டேன், பாராட்டவும் மாட்டேன். நானே வாழ்த்துறேன். கல்யாணி கல்யாணி கல்யாணி. என்ன இன்னும் பையனை காங்கல? ஏண்டா போதே, ஒருவேளை ரயில் லேட்டோ? ரயில் வந்துச்சு. உனக்கு எப்படா தெரியும்? அதான் இது ரயில் சட்டமா? அறிவு கட்டவன. பின்ன எங்கடா பையனை காணோம்? சௌரியமா இருக்கங்க. ஆமா, பட்டணத்துல இருந்து இப்பதான் வர்றீங்களா? ஆமா ஆமா. பட்டணத்துல பரீட்சை படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? எடுத்து கட்டிட்டீங்களா? அது எங்க வேலையாச்சு? நீங்களே செய்வீங்க சாமி. கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாங்க. ஆமா, பட்டணத்துல என்ன இவ்வளவு மோசமா செலவு பண்றான்? நீளமே போடுறது இல்லைங்களா? சரி, நாளையில நான் போட்டு துவைச்சு தரேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி சரி, கும்பிடுறேன் சாமி. பக்கத்தாப்புல டேஷன்ல எழுந்தர் போல இருக்கு. அதோ உள்ள வந்தேன். வரப்பா பொண்ணையா சௌக்கியமா இருக்கியாப்பா? சௌக்கியமா இருக்கும்பா. சின்னையா படிச்சு படிச்சு தரிச்சுட்டாரு. கண்ணு வைக்காதா அழில. ஐயா செத்த இரு, திஷ்டி சுத்திட்டு உள்ள போவோம். டேய் பொண்ணடா. ஏன்பா இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை விடலையா? உயிரை விடுவேன், பழச விட மாட்டேன். சாஸ்திரம் பிறந்து போச்சுன்னா சரித்திரமே பிறந்து போகும் தம்பி. கொண்டாடா சுத்துற மூதேவி மூதேவி. உன் மோர கண்டைக்கு திஷ்டி வரையா உள்ள குழந்தைய சுத்துவே. ரெடி பண்ண சொன்னேன். பண்ணியா? ஆரஞ்சு என்னாச்சு? ஆரஞ்சு பழம் கணக்கமுள்ள மவன் இல்ல அது வந்து அதை கேட்க. ஆரஞ்சு பழம் என்னாச்சு? பீரியா? வண்டியில சௌரியமா சேர்த்தியா? கமரெல்லாம் போட்டு நான் வந்து சேர்ந்தா அந்த ஊர்லாட்ட வந்துச்சா? பாடி இப்பதான் நிம்மதியா இருக்கேன். வாங்க சாமி. நமஸ்காரம். வழியில பொன்னையனை பார்த்தேன். என்ன பவ்யம்! மகாபாரதத்துல தர்மரை பார்த்த மாதிரி சொல்றானா? சுத்தமான பையன். பொன்னையே உங்களுக்கு தான் பிறந்தான்னா நிச்சயமா யாருமே நம்ப மாட்டான். தப்பா நினைச்சா? உங்களுக்கும் அவனுக்கும் குணாதிசயத்துல வித்தியாசம் இருக்கு. உங்ககிட்ட சத்தம் இருக்கு, அவங்கிட்ட சாத்தம் இருக்கு. சொல்லதான் வந்தீரா? தம்பி அப்புறம் பாத்துக்கலாம். என்ன மத்தியா சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கேங்க. கோழி சண்டையில எப்படி நடக்குது? அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. விவசாயத்தை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு. எங்கேயும் போறது இல்லைங்க. தம்பி போய் வேலையை பாருங்க. இத போறங்க. வேலைக்காரங்க கிட்ட எப்படி பழகணும்னு ஒரு முறை இருக்கு. நீ இன்னைக்கு முதுகுல தடவைன்னா டக்குன்னு தலையில ஏறி உட்காந்து வந்தப்ப அவங்களும் மனுஷங்க தானப்பா. அதனால தான் நான் வீட்டுக்குள்ள விட்டுருப்பான். இல்லைன்னா மாட்டு கொட்டாயில கட்டிட மாட்டேன். அப்பா கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காரு. அதுதான் தப்பு. ஒருத்தனை நெட்டையா படிச்சிருக்காரு, ஒருத்தனை குட்டையா படிச்சிருக்காரு, ஒருத்தனை சிவப்பா படிச்சிருக்காரு, ஒருத்தனை கருப்பா படிச்சிருக்காரு, ஒருத்தனை அழகா படிச்சிருக்காரு, ஒருத்தனை அசிங்கமா படிச்சிருக்காரு. இது எல்லாமே ஆண்டவன் படைக்கிறானே. அப்பா பார், இதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா? ஆண்டவனுக்கே தெரியும் மனுஷ ஜாதியில ஒஸ்தி தாழ்வு வரந்தாடா அப்படி படைச்சிருக்காரு. அதெல்லாம் புரியாம பேசாத. இருந்தாலும் பாரு, நாட்டுக்கே ஒரே கட்சி தான் வேணும்ன்றாங்க. வீட்டுக்குள்ள 2 கட்சி இருந்தா எப்படிறாங்க உருப்படுமா? போய் குளிச்சுட்டு பலம் அஞ்சு அப்படி போ. என்கிட்டயே பேசுறியா வர வர? அவன் மேல தப்பு இல்ல. பட்டத்துல படிச்சால போய கண்ட கண்ட பேப்பரை படிச்சு மூளை போய் வந்து கருப்பு கல்யாணம் செய்துகிட்டாதான் ஜாதியை ஒழிக்க முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அதுக்காக போராடவும் தயாரா இருக்கிறேன். ஐயோ, இது அடிக்கடி விடுற மூச்சாச்சுதே. மூச்சில பதில் சொல்லாத, பேச்சில பதில் சொல்லு. என்னமோங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயித்தை போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊர்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறேன். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சில என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. என்ன பார்த்தாங்கன்னா பேசாம போயிடும். நீ கவலைப்படாத.
உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டல. மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன். இந்த பாரு கண்ணியம்மா, எல்லாரும் குடுக்குறியான்னு கேட்பாங்க. எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? என்னது முத்தமா? என்னங்க அது? கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ நான் மறந்துடுவேன்னு. நான் ஞாபகப்படுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல. எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு நில்லு நில்லு. இடுப்புல கைய வச்சுக்க. அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான். அப்படி வள. இன்னும் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா? டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்க. மாயா துணி தூக்கி போடு. போட்டுட்டேங்க. போட்டியா? இடுப்புல கை வை. அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன சீக்கா விளம்பரத்துக்கா படம் எடுக்கிறேன். நீங்க தானே நிக்க சொன்னீங்க. சரோஜா தேவி மாதிரி சிரிச்சுக்கிட்டுறேன். அதான் நம்ம கொட்டாயில வந்து ஆடினாங்கல்ல, அவங்கள மாதிரிதான். வாங்க வாங்க. ஆமாடியோ எடுத்துட்டேன். உப்புதான் பார்த்தம்பா. ஐயா வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கட்டவனே. சட்டாம்பா. அப்பாவா? ஏது போற போக பார்த்தா அப்பா அப்பான்னு சொத்துல பங்கு கேப்ப போல் இருக்க நீ. மாடையா? ஏண்டா ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேட்கற லட்சணமா இது? ஆமா, உனக்குதான் இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் 50 கொடு 50 கொடு 50 கொடுன்னா என்ன விலையில இங்க? ஆமா, பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? என் ஐட்டமாளுக்கு அனுப்பணும். மெட்ராஸ் வேலைக்கு வரப்ப திருட்டு ரயில்ல வந்தேன்னு சொல்றது, இப்ப புதுசா அத்தமா முளைச்சிருக்காள உனக்கு? எங்க ஐட்டம் மட்டும் தானா? மெட்ராஸ்ல எனக்கு சொந்தக்காரங்க சில பேர் செய்யறாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அர்ஜன் காலனி இல்ல? அர்ஜன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பகா மொழியாரு, வேலூர்ல அரிமொழியாரு இல்ல? அவங்க நீ நம்ம ஜாதிகாரன்றதுனால செல்லமா உன்னை வச்சிருக்கேன். கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, நம்ம ஜாதிக்காரன் பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா? பயில்வான் தானே. இப்படிதான் அட்வான்ஸ் கேட்டேன். தகராறு பண்ணார். வெச்சம்பாரு ஒரு நாள். என்னடா? வேப்பம்பூ ரசம். ரசமா? ஆமா. 5-6 கப்பு நல்லா இருக்குதுன்னு கப்பு கப்புன்னு அச்சாரு. அவ்வளவுதான். அவரு இத பாருங்க, இப்படி இருக்காரு, நான் இப்படி இருந்துட்டேன். நாளைக்கு வேப்பம்பூ ரசம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். எச்சக்கையா இருக்கு, நீயே பணத்தை எடுத்துக்கிற. பரவாயில்ல எடுத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னமே இந்த வீட்டுல மறந்தும் வேப்பம்பூ ரசம்னு பேசுன ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போ பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வச்சு எழுதிய கேக்குற? இது ரசம் சோறு தானே? ஆமா. எனக்கு சோறே வேணாண்டா. என்னுடைய பட்ட பகல்ல நடுவுல ஆடிக்கிட்டு இருக்க என்னோட விஷயம்? இது காயல் விஷயம். காயலா? அது என்னடைய காயல் தெரியல? தெரியல. ஆம்பளையும் பொம்பளை ஆட்டியும் பாட்டு பச்சிக்கினே அப்படியே கட்டி புடிச்சுக்கல, தலையை குடிச்சுக்கல. நான் வந்து சரி சொல்லு. அப்படி அவன் நம்ம ஊருக்குள்ள நடக்கணும்னு சொல்லு. பஞ்சாயத்துல வச்சு பணத்தை வாங்கிக்கோங்க. அதான் முடியாதுங்கிற. ஆமா, நேற்று ராத்திரி உன்னை காங்கல எங்கடே போயிருந்த? அம்மா ராதாஜிங்க. அம்மா ஆடாவா? நான் எம்மா ராதான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே தெரியுமான்னு கேட்க. என்ன விஷயம் டி? அவர் நச்ச ரத்த கண்ணி பேக்கப் இல்லையா? ஓஹோ, அதை பார்த்துக்கின்னு எழுந்திருக்கேன். படம் எப்படி இருந்தது? அதுல அவர் குளம் மாட்டிக்கினேன், பூச போட்டுக்கினேன். படா துறக்கானுக்கா வந்து ஏழப்பாடுங்களை எல்லாம் படா பேட்டா பண்ணிட்டாங்க.
கட்டில என்ன ஆச்சு தெரியுமா அதனால குஷ்டம் முடிச்சு அது கட்டிலே செத்து போட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி கத்திக்கிட்டே சாகணும். நீங்களும் அந்த மாதிரி கதைய ஒரு தபா பாக்கணுங்கிற. ஏல மோதி, ஊருக்குள்ள பதுக்கி வச்சிருக்க நெல் மூட்டெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா அவுக்காத. நம்ம ஊர்ல ஏழுபா மூட்டை. அதானே உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? இந்த அதிகாரிங்க வெயில்ல லோன்னு கஷ்டப்படுறாங்களா? இது என்னத்துக்கு? உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? அது சரிங்க, நான் தெரியாம தானே கேக்குறேன், கோச்சிக்காதீங்க. நம்ம 3000 மூட்டை பதுக்கி வச்சிருக்கிறோமே, நேரம் அந்த அதிகாரிங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது, இருக்கிறத அள்ளி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. உனக்கு தெரியுது, அவங்க அடிச்சு வாய நவுத்தி போடுவேன். கட்டு சொத்துல பெருச்சாலி கட்டின மாதிரி. கவர்னர் ஏங்க பதுக்கி வச்சுக்கின்னு ஏங்க போய் சொல்லணும்? போய் சொல்ற வாய்க்கு போதம் கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இத பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க, தர்மம் தலகாக்கும். தர்மம் தலகாக்குமா? ஏண்டா, அவன் பக்கத்து வீட்டுல பரமசிவம் தானே, அவன் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில எப்படிலே செத்தான்? பக்தி அடிச்சு கூட்டாரு. தர்மம் தலகாட்டுச்சா? பின்ன பரமசிவன் மேல பஸ் ஏறி கை போச்சு, கால் போச்சு, உடம்பே பஞ்சரா போச்சு. தலை மட்டும் இன்னும் ஆச்சு. என்ன ஆச்சு? அடிக்கடி பண்ணாம பிளாட்பார ஓரமா அழகா குஞ்சு கிடைக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? தர்மம் தலகாட்டுச்சா இல்லையா? அதிகாரி போறாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்லண்டா. சொல்லிட்டேனே, அதான் பரமசிவா பக்தி நெல்லு மூட்டை நெல்லு மூட்டை. இவர் என்ன சொல்றாரு? இல்ல, அவனுக்கு 2 நாள் டெங்கி ஜோரம், வளர்றான். அப்படிங்களா? கம்ப்ளீட்டா இந்த ஊரையே செக் பண்ணிட்டோம். பதுக்கல்ங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. மொழியும் லட்சணமா இருக்கிற பொண்ணுங்களா பார்த்து வச்சுட்டாங்க. மூக்கு மொழி மட்டும் லட்சணமா இருந்தா போதாமா? பாக்கி எல்லாம் லட்சணமா இருக்க வேணாமா? நான் பார்த்து முடிவு பண்ணா அதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க. பொண்ணுங்களோட படங்களை உங்க பையன் பார்க்க வேண்டாங்களா? இந்த கல்யாணமே எனக்காக தான் பண்றேன். ஏன்னா என் ஜாதி, ஆச்சாரம், கௌரவம் இதெல்லாம் காப்பாத்திக்கதான் இந்த கல்யாணத்தை பண்றேன். நான் அதுக்காக சொல்லல. ஒருவேளை நீங்க முடிவு பண்ற பொண்ண உங்க பையன் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? அப்படி சொல்லாதவே. என் மகன் இருக்கானே புத்தனை, சத்திய புத்தனை, அப்படி இருக்கணும். என் மேல உத்திரியா ராமாயணத்திலேயாவது சீதை லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டா. அதான் ராவணன் தூக்கிட்டு போனான். என் பையனுக்கு கோடே போட வேணும். எப்பா நெல்லுன்னா அந்த இடத்துல நிப்பாவே. புத்த மயக்க படம் பிடிக்க போறீங்களா ஐயாஜமா? ஆமாப்பா, அதுல ஒண்ணுதான் ஹீரோ போட்டு ஒரு ஹீரோயினிய கூட்டு போய் குலசேகரம் பட்டினம் மணல்ல விட்டு படம் எடுக்க போறோம். போடா மொழியாவி. இல்ல இல்ல, புச்சு புச்சா பொண்ணுங்க முஞ்செல்லாம் பாத்து கிடக்குறீங்களா? அதான் கேட்டேன். புரியாம பேசாதய்யா. ஐயா அவங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகலம். நீங்க கவலையை விடுங்க. நம்ம சின்னையா இருக்கிறாரு, அவர் கையில் கொஞ்சம் நீயும் அதெல்லாம் சரி பண்ணிக்குவாரு. இந்த பொண்ணுக்கு பல்லு கொஞ்சம் பெருசா இல்ல இருக்கு. அதானே முத்தம் கொடுத்தா உதட்டுல இச்சிக்கு என்ன பண்றது? உனக்கு பொண்ணு பாக்குறப்ப பல் இல்லாதவளா பாப்போம், பதமா இருக்கும். தப்பு. பொண்ணுன்னா இது இல்ல பொண்ணு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே நல்ல படிச்ச நவநாகரிகமான பொண்ணு. கழுத்துக்கு கீழா ஒரு மச்ச கீழ அது அதிர்ஷ்டமற்றான். என்னவே ஏக அமுக்கலமா இருக்குது. கல்யாண தரங்க வேற வந்திருக்கிறாரு. பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவனாச்சுது. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. ஏவே பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா? இதத்தான் முடிவு பண்ணிருக்கிறோம். இது பொண்ணா?
என்ன மதியானம் இப்படி சொல்லிட்டியே? பொண்ணு அதுதான். பொண்ணே காணுமையா? என்ன இப்படி சொல்றீங்க? மறுபடியும் அதுதான் பொண்ணு. என்னையா அது? பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு இஞ்சி முகத்துல பவுடரை ஏற்றி இருக்கிறா. பெருமா கோயிலுக்கு பட்டை அடிச்சது மாதிரி முகத்துல சாயம், தலையில முடியே கிடையாது. சௌரி வச்சிருக்கா, சௌரி ராஜன் வித்துக்கிட்டு போன சௌரி. ஆமா, உடம்ப சுத்தி சேலையை மூடி வச்சிருக்கிறாளே, இவளுக்கு ஒரு வேளை இந்த விஷயத்துல தலையிடப்படாதவே. தேவையில்லை இல்லவே, இது எல்லாமே கணக்கணக்கா இருக்குது. உடம்ப காணுங்கன்னு கேட்டேன். கட்டிக்க போறது என் மகவே. உன் அபிப்பிராயம் ஒண்ணும் தேவையில்லை. இப்படி சொல்லிட்டா நான் போயிடுவேனா? நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன், உனக்குமே இதான் உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா? இந்த பொண்ணு போட்டோ எப்படி இருப்பாரு? இன்னும் பெரிய மனுஷன் சொல்றாங்களா பாருங்க. இந்தாவே இப்ப என்ன சொல்லுது? அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு போட்டோ ஸ்டுடியோ காப்பி காப்பி அடிக்கிறாரு. ஐயா எனக்கு ஒண்ணு கொடுங்க. இரு அவசரப்படாத. நான் சொல்றதுக்கு இந்த பெரிய மனுஷன் கட்டுப்பட்டா விட்டுடு. இல்லன்னா உனக்கு நான் 2000 காப்பி போட்டு தர்றேன். நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் கொடு. அப்பதான் ஐயாவுடைய கௌரவம் கொடி கட்டி பறக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க, இவரோட மரியாதை நானும் காப்பாத்துறேன். எனக்கு சில்லற இல்ல ஒண்ணு இல்ல போங்க. வேண்டாம், இந்த நோட்டை வச்சுக்கீங்க. நான் 10 ரூபா இருக்கணும். இது 100 இவ்வளவுதான் என்ன தெரிஞ்சு சுண்ணாம்பு எடுக்கிற? இந்த பாருங்க, இவ்வளவு நாளா நீ ஆனந்தம் பிள்ளையா இருந்த. ஓம் பிள்ளை ஆனந்தமா இருக்க வேணாமா? அதனால அந்த பொண்ணை உன் பையனுக்கு அவன் விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வச்சிரு. இது நல்ல யோசனை தாங்க. மாசாரா 10 ரூபாய் செலவு குறிமிச்சா சும்மாடா. நானே வெந்து போயிருக்கிறேன். 1000 இருந்தாலும் அவன் அளவத்துடி இருக்கிறவல்லவே. சரவ பண்றவளா இருந்தாலும் அவளும் பெண் தானே. அதுக்காக எதுக்காக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல சாம்பார். உங்க கல்யாணத்துக்கு நான் இல்லைன்னாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஏமா புது பொண்ணு, அது என்ன இருக்கு? குழம்பா? ஊத்து ஊத்து. ஆமா, அதுல என்ன இருக்கு? உட்கார். சமய கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க. சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதா. சாம்பார் ஊத்து. ஓங்கி வாயில அடிச்சிருவேன். சாப்பிடு. உன்னை யாரோ தேடிட்டு வந்திருக்காங்க பாரு. ஆமா பாரு. போய் கை கட்டிட்டு வா. போடா. என்னங்க இது? நமக்கு கல்யாணம் ஆகி முத விருந்து சாப்பிட வந்திருக்காரு. இப்படி அரை வயிறு அனுப்பிச்சிட்டுங்கிறேன். அரை வயிறு ஆரம்பிச்சுட்டேனா? அவன் முழு வயிறு நிரப்பறதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு. என்ன திணிக்கிறான், தலகாணி பஞ்சு திணிக்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க. சும்மா இரு. முதல்ல சாப்பாடு போட்டிருக்கிறேன். முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா கொடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலான்னு பாக்குறேன். இந்த பையன் எழுந்து போயினாங்கிறான். என்னமோ இவனுக்கும் தலைக்கும் சிமிட்டு வச்சு பூச்சின மாதிரி. படுபாவி பையன். ஆடுமா? எனக்கு வேண்டாங்க. ராஜாத்தி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. கொண்டு தண்ணி வேணுமா? தரேன், சாப்பிடு. என்னமா என்ன கொண்டு வந்திருக்க? அவள் பாயசம் வச்சேன்க்கா, உங்களுக்கு கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். எனக்கு இல்லையோ? 2 பேருக்குமே சேர்த்துதான். உன் மாமா எப்படிமா நடந்துக்கிறான்? குணமா நடந்துக்கிறானா, குரங்கா நடந்துக்கிறானா? நல்லபடியா இருக்காரு. அம்மா, ஆரம்பத்துல அப்படிதான் நடந்துக்குவான், பின்னால விசூறு படுத்துருவான். ஜாக்கிரதை. திருவிழான்னு சொல்லி சாமி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்துடாதீங்க. நாளைக்கு வேலை இருக்குது இல்ல? சீக்கிரம் போயிட்டு வாங்க. போங்க.
நீ எங்கய்யா இங்க வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா, என் மூளை எங்கேயோ இருக்குது. உன் மூளை எங்கேயும் இல்ல, இந்தப்பா இங்கதான் இருக்கு. ஐயா இந்த படத்தை சும்மா காமிச்சு என் மனுஷ படபடக்க வைக்கிறேன். ஏற்கனவே டாக்டர் பிபி இருக்குதுன்றான், அதை ஜாஸ்தியாக வந்திருக்கேன் ஐயா. பிபி டாக்டர் கிட்ட இல்ல, இங்கதான் இருக்கு. இருக்கட்டும், என்ன நானு பஞ்சவர்ணத்தை பார்த்தேன். பாட்டியா? ஆமா. என்ன உன் மாம வந்து அரக்கிருக்கன்னு ஆச்சுதேன், எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்டேன். என்னய்யா எல்லா விஷயத்தையும் சொன்னான். சொல்லிட்டாரா? சத்தியம் தவறாம நடந்துக்கிறதையும் சொன்னான். சத்தியத்தை பத்தியமா சொன்னான். இந்த பாரு, இப்ப நடந்துக்கிற மாதிரியே சத்தியமா நடந்துக்கணும், புரியுதா? இல்ல எதுக்கியா? அறிக்கை சொரிஞ்சுக்க போனேன். உனக்கு அரிச்சா சொல்லுவேன், நான் சொல்லிட்டேன். நீயா உரங்கு கடிச்ச மாதிரி பண்ணிடுவீங்க. விடு, நான் சொன்னால ஞாபகம் வச்சுக்க. முதலாளியா? அம்மா, ஐயோ முதலாளி என்ன முதலாளி தொடையில? தொடையில உத. ஐயோ ஐயோ, பிள்ளையா பிறந்த ஒரு பையன் சுண்டி வரலைய மேல பட்டதில்ல. இந்த கழுதை இந்த உதையா உதைக்கும். வெளியே சொல்லவே வெக்க கேடா இருக்குது. முதலாளி இந்த ஊர்ல இந்த கழுதை தொலைலான்னா நான் வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அப்பா நீங்க சும்மா இருக்க முதலாளி, இந்த தொடர்பு அந்த கழுதை ஒழிச்சு கட்டிடுறேன். முதலாளி கொஞ்சம் பட ஏயா பறக்காதடா. முதல்ல இந்த கல்யாணியோட படத்தை எனக்கு காட்டு, அப்புறம் தான் படத்தை உனக்கு காட்டுவேன். கண்டிப்பா செய்துறேன். வாங்கலாம். அம்மா அம்மா, பாட்டு கழுத பின்பக்கம் போவாதீங்க, உதைக்குது. முன்னால ஏதாவது செய்யுங்க. நீங்க ஏதாவது பிள்ளை தாங்க. ஆமா, என்ன விஷயம்? சாமி சாமி சாமி, என்ன விஷயம்? ஐயாவோட பிள்ளைக்கு சாமி விட்டு சாதி கல்யாணம் கட்டிக்கினீங்கன்னு என் மச்சான் கேட்டாங்க போட்டுருந்தான். பெரிய காரியத்தை செஞ்சுக்கினீங்களே, அதனால உங்களை பார்த்து மறுநாள் பண்ணிட்டு போலான்னு வந்தோம். ஆமா, நீங்களாம் யாரு? அறிஞரங்க. எங்க அண்ணாத்த, இது என் குழந்தைங்க. என் மச்சான் இங்கதான் இருக்கிறாரு. மச்சான் யார் அவன்? அதான் அம்மா சார். அம்மா செய்து பௌர்ணமி இல்லையா? நான் சரியா சொல்றேன். இங்க சமையல் செய்திருக்குன்னு கீழானா மச்சான். இந்த சம்பந்தம் பேர் சொன்ன உடனே ஐயா ஏன் இப்படி பம்புறாரு மச்சான்? அவ்வளவுதான் ஏதோ ஒண்ணு கூட்டுங்க அதனால இது கூட பேசாட கூடாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.